அண்ணே அண்ணே பாத்து 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 உட்காருங்க. என்ன வீட்டுக்கு போய் சொன்னா ஒரு ஃபோன் பண்ணனே, ரோட்ல மேடம் பள்ளமா இருக்குது, பாத்து பொறுமையா ஓடிங்க பாருங்க வண்டிய. அதெல்லாம் உங்களுக்கு போ தெரியாதா? அவரா சீன் போடும். என்ன வீட்டுக்கு போனா ஒரு ஃபோன் பண்ணனே, நீ சொன்னது அவங்க காது குத்து கூட கேட்கல. அண்ணே பாய், அண்ணே பாய். அருண்தல பாய் பாய் பாய். அடுத்த வாட்டி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. டேய் அடி வாங்க போற பாத்தனேடா. ஏன் மைனா மாச்சே? ஐஸ்கிரீம் உனக்கு மட்டும் கேக்குறா, மத்தவங்களுக்கு? ஓ எல்லாருக்கும் சேர்த்து கேக்குவா, உங்களுக்கு வேணுமா? ஆமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேனா, அம்மாக்கு சேர்த்து சொல்லு. சரிமா. அருண்தல வரும்போது எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. அம்மா கூட வேணுமா? அப்புறம் வந்து பெரியம்மாக்கு, சஞ்சுக்கு, மகாக்காக்கு, அப்புறம் மாணிக்காக்கு எல்லாருக்குமே வேணும். உங்க பாட்டி கூட வேணும். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. இப்படிதான் சொல்லணும். போதும் போதும், ரெண்டு பேரும் கையை இறக்குங்க. அவங்க ஊரை தாண்டி போயிட்டாங்க. அண்ணி அண்ணி நீ எங்க அண்ணி? ஓவரா அப்படியே சீன் போடுதுடியம்மா. என்னமோ அண்ணன் நாடு விடு நாடு ஏரோப்ளேன்ல ஏறி போற மாதிரியே. இந்த பக்கத்து ஊர்ல தான் இருக்குது. போன 5 நிமிஷம் வந்து வீட்டை நிக்க போகுது. இல்ல நம்ம கூட கிளம்பி 5 நிமிஷத்துல அங்க போயிடலாம். இன்னும் பார்க்கறதுக்கு பல வருஷம் ஆகுன்ற மாதிரி சீன் போடுது. நாளைக்கு துணி எடுக்கிறதுக்கு போறோம், புடவை எடுக்கிறதுக்கு, காஞ்சிபுரத்துக்கு எல்லாரும் ஒன்னதான் போறோம், என்னதான் ஒன்னதான் வரப்போறோம். அப்படியே நடிக்க முடியுமா? இதுங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாய் சாப்பிட கூட இல்ல. வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. மணி நாவுது. மணி 6 கூட அவளே சாப்பாடு சாப்பிட்டு போவாங்களா உனக்கு? என்ன நம்ம மட்டும் அவங்க வீட்டுக்கு போனா 3 வேளை நல்ல கறி வந்து சாப்பாடு போட்டு நம்மளை அனுப்பிச்சு விடுறாங்க. கறியிலேருந்து, மீன்லேருந்து, நண்டுலேருந்து, இறாலேருந்து, ஓடுறதுலேருந்து, தாவறதுலேருந்து, பறக்கிறதுலேருந்து எல்லாமே நமக்கு செஞ்சு விருந்து போடுறாங்களா அண்ணி ஆனா? ஆமா அவன் தான் வருஷம் ஃபுல்லாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம போகிறத வருஷத்தில் 1 நாளோ 2 நாளோ அப்போ கூட அது விருந்து சாப்பாடு போடாமல் வரி புளி சாதமும் ரசமும் போட்டு அனுப்ப சொல்றியா? நீ ஒருத்தி போதும். ஆனா வேற யாருமே தேவை கிடையாது. தெரியுமா நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோமா? ஆமா நாளைக்கு நம்ம வந்து புடவை எடுக்கிறதுக்கு போறோம், காஞ்சிபுரத்துக்கு. ஐயா ஜாலி. அப்ப எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா? இப்போ நிச்சயதார்த்தம் தானே, நம்ம வந்து கல்யாணத்துக்கு யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். அதெல்லாம் முடியாது எங்களுக்கு ட்ரெஸ் வேணும். அதெல்லாம் மாமா எடுத்து தர சொல்லிறாரு, நீ கவலைப்படாத. ஐயா ஜாலி, மாமா எடுத்து தர சொல்லிட்டாரா? ஆமா மாமா கிட்ட பேசிட்டேன் நான். மாமா வந்து நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து தர சொல்லிருக்காரு. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நாளைக்கு ஸ்கூல்ல தஞ்சு நாளைக்கு நம்ம ஊருக்கு போறேன்டி. இங்க பாரு, ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வேலைய பாரு. நான் அதே ஸ்கூல்ல போறதல்ல படிக்கல. அடி வாங்க போற பார்த்தாரா? இதே மாதிரி பண்ணி வச்சுக்க, நாளைக்கு திரும்ப ஸ்கூல்ல விட்டுடுவேன் உன்னை. நான் ஊருக்கு கூட்டிட்டு போவே மாட்டேன், சொல்ல பச்சு கேட்கலாம். தாயே அந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க. படிக்கணும் அவ்வளவுதானே, நான் படிக்கேன். அந்த மாதிரி இருக்கட்டும், போ படிப்போம். சரி கொஞ்ச நேரம் படிப்போம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போறது கிடையாது, லீவு தானே. நம்ம தெருவை தாண்டி போயிட்டு இருக்காங்களா? என்ன வேணா ஓடி போய் பாக்குறியா? தெருமணில நின்று நம்ம தெருவை தாண்டி போயிட்டாங்களா இல்லைன்னா ஏதுன்னு? ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இருமா அப்படியா? வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்துல? அருண் தான் மின்னல் வேகத்துல ஓடின்னு போறேன் வண்டி. என்ன வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போனோன்னா ஃபோன் பண்ண சொன்னேன், என்ன ஃபோனே வரலையா? இது ஒரு லூசுடியம்மா. என்னக்கா அண்ணனுக்கு பார்சலா கட்டி கொடுத்துட்டு போடுங்க. பார்சல் என்ன பார்சல் கட்டி கொடுத்தேன்? நான் தான் பார்த்தேன், தூக்கு சட்டில என்னமோ எடுத்துன்னு போனாங்க. நான் கொஞ்சம் பாயசம் ஊற்றி கொடுன்னு சொன்னதுக்கு தூக்கு சட்டியிலே சாமான இல்லை உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு ஓவரா சீன் போட்டு உங்கள் அண்ணனுக்கு மட்டும் தூக்கு சட்டியை ஊற்றி கொடுத்தேன் பிரியா. எங்கள் அம்மாக்கு கொஞ்சம் பாயசம் கொடுத்து அமிச்சா. பாயசம் எங்கள் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் எடுத்துன்னு போனாங்க. பாயசம் 4 வடையை மட்டும் கொடுத்து அமிச்சுடி. வடையா? எனக்கு கொடுக்கவே இல்லை. இருக்குது எடுத்துன்னு போடி, நீ தான் எடுத்துன்னு போகாம போயிட்ட. சரி 4 வடை பார்சல் கட்டுங்க. 4 10 வடையை எடுத்து போய் நிறைய வடை இருக்குடி. சரி நிறைய இருக்கா, கொடுங்க நல்லா வச்சு சாப்பிட்றேன். ஏக்கா நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போனா சொல்லு பேர் போறீங்க கம்முன்னு இருக்கிறேன். ஆமா எல்லாம் மறந்தே போயிட்டேன்டி. ஆமா எது ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ ஞாபகத்தில் வச்சுக்கவே மாட்டேன். தேவையில்லாத கதையெல்லாம் நல்லா பேசுவேன். எனக்கு விஷயம் எனக்கா வீட்டுக்கு விருந்தாளி பலம் போல இருக்குதே. நீ வந்துட்டியா? வா 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 வா. எனக்கா என்ன எதிர்பார்த்து காத்து இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கீதா வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பரிமளா கிட்ட போய் நான் வீட்டுல போய் சொல்லிப்பேன். என்ன விஷயக்கா ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? சஸ்பென்ஸ்லாம் ஒண்ணும் நடி. மகாக்கும் எங்க அண்ணன் பையனுக்கும் நிச்சயத்தமிழ் வச்சிருக்கோம்ல. ஆமா அதுதான் நிச்சயத்தமிழ் போட எடுக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போலாம் எங்க அண்ணன் சொன்னாங்க. நாளைக்கு அட்ரஸ் அக்கா. அப்ப நாளைக்கு ஃபுல்லா சாப்பாடு வந்து ஹோட்டல்ல தான் நீங்களே வாங்கி தந்துருங்க. வீட்டுல சமைக்க வேண்டிய வேலையே கிடையாதுல. ஆனா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். ஹோட்டல் வாங்கி கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன். வீட்டுல இருந்து புளிச்சதை கட்டி வந்துடும் போல இருக்குது. எங்க போனா வந்தா சாப்பிட்றதுக்கு சும்மாவே மினுக்கு வருது. அப்படியே நம்ம ஹோட்டல்ல வாங்கி தருவாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும். வெளியில காட்டவே மாட்டாங்க, அப்படியே சீன் போடுவாங்க. ஆனா உன்ன மாதிரிலாம் கிடையாது, நான் தெரிஞ்சுக்கோ. ஓ அப்படிங்களா? ஆமா. எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட நிக்கீங்க? அக்கா இதுங்கெல்லாம் கூப்பிடணும் உன்கிட்ட யார் அடிச்சது? நம்ம மட்டும் போயிட்டு வந்துருக்கலாம்ல. இவ்வளவு கேட்க கஷ்டமா இருக்குதுன்னு தெரியலையா? இல்லையா 4 பேர் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட்டிட்டு போனா தானே எனக்கு கௌரவதியா இருக்கும். நான் மட்டும் தனியா போனா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன ஏன் உன் தங்கச்சி தான் பக்கத்தில் இருக்குது, அதை எடுத்துட்டு வீட்டு போனாலும் ஒரு ஊரே கூட்டு போனதுக்கு சமமாச்சே. எதுக்கு எல்லாரையும் கூட்டு நிற்கணியா? ஏன்டி நான் ஒரு ஊருக்கு சமமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீ வா நீ எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கிடக்குற? அதாவது வீட்டில் சோத்தாக்காம எப்படி நீங்கள் ஹோட்டல் வாங்கி தருவீங்க? தின்னுபுட்டு பார்சல் கட்டின்னு வந்து அன்னைக்கு பொழுது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிற்குதுங்க. எதுக்கு வீண் செலவுலாம் பண்ணுறீங்க? ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு சொல்கிறாங்களே, எதுக்கு எவ்வளோ செலவாகும்? நானே என் நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? அதனால மகாக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணுங்க. நீங்கள் பாட்டுன்னு கல்யாணம் பண்ணு தாம் செலவு பண்ணிட்டு கடனை உடனே வாங்கி மாட்டிக்காதீங்க. அவங்களே செய்யறேன்னு சொன்னாலும் இவ விட மாட்டாப்புல இருக்குதே. சரி விடுடி. அதாவது எப்போ ஓசில் எல்லாத்தையும் சுற்றின்னு போனாலும் சுற்றி நிற்குதுங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம தான் சொல்கிறோம்ல. அப்படிதான் இதுங்க எல்லாத்தையும் என் நாத்தனா இருக்குது கல்யாணத்துக்கு நிச்சயதாமலாம் புடவை எடுத்துங்க நகை எடுத்துன்னு வரலாம் சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். அங்கே வந்து என்ன நானே அக்ரூம் பண்ணி திரும்ப இந்த கீதா வரானே சேர்ந்து புடவை வாங்கிட்டு வெளியில் வரோம். இது சொத்தே கண்ணில் பார்க்காத மாதிரி ஐஸ்கிரீம் வேணுமா? அதுவும் ஆளுக்கு 3 ஐஸ்கிரீம் வேணுமா? அதுக்கப்புறம் பானிபூரி வேணுமா? ஐஸ்கிரீம் தின்னுட்டு உடனே பானிபூரி வேணுமா? ஓசில் எவ்வளோ தானே வாங்கி தர, நல்லா கட்டுன்னு கட்டலாம் சொல்லிட்டு பானிபூரி வேணுமா? அதுக்கப்புறமா சிக்கன் ரைஸ் வேணுமா?
சரி வயிற்றுக்கு தான் திருதுங்க தின்னு போய் தொலைட்டோன்னு பார்த்தா ஆளுக்கு ரெண்டு புடவை எடுத்து கையில் வச்சு நின்று நிற்குதுங்க. ஒரு புடவை 2000 4000 புடவை கையில் வச்சு நின்று நிற்குதுங்க. ஏக்கா இவ தான் சொன்னா நீங்க வா புடவை எடுத்துக்கோங்க கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு அதனால நாங்கள் எடுத்தோம். இவ்வளோ 5000 கேட்டு சொன்னா நாங்கள் 4000 தான் எடுத்தோம். 4 முடியை போய் கட் பண்ணி தூக்கி எந்திருவேன். ஏடி நீ தான் சொன்ன 5000 புடவை எடுக்க சொல்லி. ஆனால் உங்கள் கூடலாம் சேர சொல்லிட்டு எங்கள் மாமியார் எப்படி திட்டுனேன் திட்டும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது சொல்கிறது சரிதான். ஏக்கா நான் தான் எல்லாரும் 5000 புடவை எடுத்துக்க சொன்னேன். உங்களுக்கு கூட எடுத்துக்க சொன்னேன். ஆமாடி இந்த 2 பேருமே 5000 பத்தாதுன்னா இன்னும் 2000 4000 புடவை எடுத்து வச்சு நின்று இருந்தது. என் மாமியார் என்ன எப்படி திட்டு தெரியுமா? என் வீட்டுக்காரன் என்ன வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது சொல்லிட்டான் அன்னைக்கு. சரி விடுடி 4000 கொஞ்சிட போற. நல்லா பாவம் பார்த்து வீட்டுக்குள்ள சேர்த்துன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் குடும்பத்தையும் 4 ஆக்கிடுவேன். அப்படியா எனக்கு தெரியாதே. மூஞ்சி முகர கட்டியும் பண்ணல. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதாலும் சரி நகருக்கு நட்டு எடுக்கிறதாலும் சரி மற்றவங்க யாரையும் கூப்பிடாதீங்க. அப்படியே மொட்டை அடிச்சிருங்க. கல்யாண செலவே தலைக்கு மேலே இருக்கும். மீறி போனால் நிறைய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சொல்ல போகிறாங்க. உன்ன மாதிரி நான் 5000 புடவை எடுத்து தரேன் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சாப்பாடு தானே வாங்கி தரேன். எங்கள் அண்ணன் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. இது என்னடி எனக்கு கஷ்டம் இருக்கு. இப்போ சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். கல்யாணம் வச்சுருக்கீங்க பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணுங்க. 10 ரூபா கடன் கேட்டால் கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. உடம்புல கொஞ்சம் பயம் பக்தி இருக்கட்டும். பரவாயில்லையே பெரிய பொறுப்பு நல்லா பொறுப்பாக மாறிட்டு இருக்கா. நாத்தனாருக்கு ஒத்திக்கு தான் கல்யாணம் பண்ணா அதுலேயும் உனக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துட்டு இருக்கேன். ஏக்கா கடனை வாங்கி உடனே வாங்கி கல்யாணம் பண்ணியாச்சு. வயிற்ற கட்டி வாயை கட்டி அந்த கடனை அடைக்கும் போதுனே கஷ்டம் தெரியுது. ஒரு லிப்டிக் கூட வாங்க முடியல என்னால். பாரு பழைய லிப்டிக்கே வச்சு போட்டுருக்கேன் நான். சரி பேசி ரொம்ப பசிக்குது. பாயசம் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க குடிக்கலாம். அதெல்லாம் பார்த்தேன் முதல் திணி பண்ணாருமே இவன் நம்மள சொல்றதுக்கு வந்துட்டா. பசி உயிரை போகுது. எது இருடி வர பொறுமையா வா பாயசம் பிடிச்சு நிற்கிறானே. பேச்சு பேசின பார்த்தீங்களா? சாப்பாடு முதல்ல ஆளா அதை போய் நிற்கிறா. என்ன போய் சொல்றா அவ இருடி இது வந்துட்டேன். கோமதிக்கா செம்ம உஷார் பத்தியா எப்படி பொண்ணு அண்ணன் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குது. ஆமா நீ தான் எங்க அக்கா உஷார் நினைச்சிருக்கா. சரியான மக்கு அது. இந்த கல்யாணத்துக்குலாம் முழு முதல் காரணமே நான் தான் போராடி இந்த கல்யாணத்தை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எங்க அக்கா வந்து அப்படியே பேக்கு மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படியா? ஆமா எங்க அண்ணியோட அண்ணன் பொண்ணே இருக்குது. நல்லா வசதியானவங்க. 100 பவுன் கிட்ட போடுவாங்க. என்ன அது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருணை வந்து வீட்டோட மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எங்கள் அண்ணி கொஞ்சம் பயந்து போயிடுச்சு. ஐயோ நமக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளைய அமைச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு சொத்த வர சொகமும் வேணா. இந்த மாதிரி நம்ம நாத்தனார் பொண்ணே நம்ம கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா நம்ம பிள்ளை நம்ம வீட்டிலே இருப்பான். நமக்கு கை கடை கொடுக்கமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பயந்து போய் இப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இல்லைன்னு வச்சுக்கேன் எங்கள் அண்ணி வந்து லேஸ்பட்டதே கிடையாது. அவங்க அண்ணன் பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா அருணுக்கு. ஓ அப்படியா? அப்போ கோமதி அக்கா 100 பவுன் போட்டு மகா கல்யாணம் பண்ணிட்டு போதா? 100 பவுன்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு எங்கே வசதி இருக்குது? நாங்கள் கோடீஸ்வரங்களா? அதால் முடிஞ்சது எதோ போடும். எதோ போடுமா? அப்போ 100 பவுன் அவங்க அண்ணன் பொண்ணுக்கு போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்க. எப்படி உங்கள் அண்ணி ஒத்துக்குமா? எங்கள் அண்ணி அதெல்லாம் ஒத்துக்குச்சு. நகை வேணா ஒன்றும் வேணா உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் தான் சொல்லி இருக்குது. ஏக்கா இப்படினாக்கா சொல்லுவாங்க நகை வேணா நட்டு வேணா ஒரு மூக்குத்தி கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாலி கட்ட நேரத்தில் வந்து பொண்ணுக்கு என்ன நகை போட்டீங்க ஏது நகை போட்டீங்க இல்லை நகை போட்டால் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படி சண்டை போடுவாங்கக்கா. உஷாராக இருந்துக்குங்க. கல்யாண விஷயம் விளையாட்டு விஷயம் கிடையாது. என்னடி சொல்கிற? இங்கே பாருங்க 1000 தான் சொந்தமும் பந்தமும் வந்தவங்க கூட உங்களுக்கு கல்யாண விஷயத்துல நகை நட்டு இந்த சீசனத்துலாம் கரெக்டாக கொடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. புரியுதா? கல்யாணம் கிட்ட நெருங்கும் போது எதுவும் பிரச்சனை வராமல் முன்னாடியே பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. ஆமாம் நீ சொல்கிறது சரிதான். எங்கள் அண்ணியும் லேஸ் போட்டது கிடையாது தான். அது அவங்க அண்ணன் பொண்ணையும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துருக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஒரு 100 பவுன் கிடைச்சு நடி பண்ணுறது அதை நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அச்சோ அடி வயிற்றுல புள்ளிய கரைக்குது எனக்கு. சரி கோமதி கிட்ட பேசலாவா? இன்னைக்கு அண்ணா பிட்டை கொத்தி போட்டாச்சு. 4 பேர் நிம்மதியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேது. அப்படியே டென்ஷன்லேயே அவங்க இருந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. கோமதி அக்கா ஒரு ஆதிக்கா எப்படி மண்டே பிச்சுக்கு போகிறாங்க பாரு. நம்ம போய் பாயசத்தை குடிப்போம். இந்த ராணி சொல்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்க அண்ணன் பொண்ணை சொன்னாங்க. அது வேணான்னு சொல்லிச்சு. மகாவுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எங்கள் அக்கா ஒரு 10 சவரம் 5 சவரம் நகை போடும். அது ஒத்துக்குச்சு. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த கல்யாணத்தில் எதனா பிரச்சனை வருமோ? கடவுளே ஏதோ துணையாக இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நம்ம பாட்டுன்னு செய்வோம் இருந்தோம். அத்தைன்னு சொல்லி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணிட்டு ஒத்தி போயின்னு இருக்கா. அக்கா பாயசம் சாப்பிடலாம். ஊர் 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிம்மதியாக இருந்தால் இவளுக்கு பிடிக்காது போல இருக்குது. ஊருக்குள்ள நிறைய இப்படிதான் சுற்றுதுங்க. எதனா ஒன்று கொளுத்தி போட்டுவிடுதுங்க. நம்ம டென்ஷனாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. பாயசம் காலி வருது. வா இந்த வந்துட்டேன். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம்? பிங்க் கலர் டாப் போட்டுக்கலாமா? அதுக்கு மேட்சிங்கா பேண்ட்டும் ஷாலும் இல்லையே. இவ கிட்ட கேட்டு பார்க்கலாமா? எதாவது வச்சிருக்கல கேட்டு பார்ப்போம். எடி மகா ஒத்தி வந்துட்டல. என்னடியே நாளைக்கு புடவை எடுக்க காஞ்சிபுரத்துக்கு போறோம்ல, அப்போ போட்டுக்கிறதுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லடி, பிங்க் கலர் டாப் தான் போட்டுக்கலான்னு இருக்கேன். எனக்கு பேண்ட் ஷாலை மட்டும் பண்ணி கொடுக்குறியா? ஏடி அதுக்கு மேட்சாக தான் எல்லாமே வாங்கினியே. சரி அது வேற ட்ரெஸ்ஸுக்கு போட்டுன்னு போயிட்டேன்டி. இது ட்ரெஸ்ஸுக்கு இப்போ நல்லா இருக்காதுடி, பழைய தெரியாது. டாப்பு புதுசாக இருக்குது, பேண்ட் ஷாலும் பழையசாக இருக்குது, செட் ஆகாது. உன்னோடது அந்த ப்ளூ கலர் வச்சிருப்பல பேண்ட்டு, அந்த ஷாலை கொஞ்சம் கொடுடி. இப்போ எந்தெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காத.
உனக்கு தனியாக வாங்கி கொடுத்தாங்களா அதை போட்டுக்கோ எந்தனா கேட்காத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏடி நாளைக்கு நான் என்ன வர போறேன் நீ வீட்டில் தானே இருக்க போற நாங்கள் தானே போகிற புடவை எடுக்கிறதுக்கு என்னது நீங்கள் மட்டும் தான் போறீங்களா அப்போ நான் எனக்கு தானே புடவை எடுக்க போறீங்க நான் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லையா கல்யாண பொண்ணெல்லாம் வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல நாங்களாம் பார்த்து நல்லா புடவை எடுத்துன்னு வருவோம் நாங்கள் எது எடுத்துன்னு வரோமோ அதான் உனக்கு பிடிச்ச புடவையை நீ ஏற்றுக்கணும் புரியுதா என்னாலாம் ஒத்துக்க முடியாது நானும் வருவேன் அம்மா உனக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க ஏன் கூட்டின்னு போக மாட்டாங்க அதெல்லாம் கூட்டின்னு போவாங்க ஏண்டி கல்யாண பொண்ணு அடக்கொடக்கமா வீட்டில் ரெடி என்ன வரக்கூடாது கண்ணு வச்சிருவாங்க பாரு சும்மா இங்கே ஏமாத்துற வெள்ளம் வச்சுக்காத உங்களுக்கு என்ன பேண்ட் வேணும் ஷால் வேணும் அதுன்னு எடுத்துன்னு போய் தொலை ஓகே பரவாயில்ல பெரிய மனசு பண்ணி கொடுத்துட்டல நான் அழுக்கு பண்ணாம எடுத்து வந்து கொடுக்கணும் புரியுதா டேமேஜ் கிமேஜ் எதுனா பண்ணேன்னா போன அவ்வளோதான் நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ எப்படி உண்டந்து வாங்கினா அப்படியே திரும்ப எடுத்து வந்து கொடுத்துருவேன் அந்த பையன் இருக்கட்டும் சந்தன காற்றே சிந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே அடுத்தது அதுக்கு மேட்சிங்கா வளையல் கம்மல்லாம் வேற இப்போ உடனே ஆட்டையை போடணும் இப்பயே கேட்டா திட்டுவா காலையில் கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட 1000 பொருள் இருந்தாலும் அவ பொருளை ஆட்டையை போட்டு போட்டாதான் நமக்கு நிம்மதியா இருக்குது அதான் நம்ம அழகா இருக்குது நமக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்க டேய் குடிக்க தண்ணி தானே கேக்குறேன் மாலத்தால தண்ணி கூட போய் மொண்டு குடிக்க முடியாதா எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கணுமா ஒரு நாள் அவ்வளவு வாட்டப்பட்டு போச்சா உடம்பு ஓ மேடம் எத்தனை வாட்டி படிக்கிறேன் சொல்லிட்டு காஃபி வேணும் டீ வேணும் ஸ்நாக்ஸ் வேணும் தண்ணி வேணும் சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க எத்தனை வந்து நான் கையில கொடுக்கல அப்போ நான் வந்து எக்ஸாமுக்கு பரபரப்பாக படிச்சுன்னு இருந்தேன் தண்ணி குடிக்க சொல்லி எழுந்து போனால் ஒரு 2 மார்க் படிக்கிறது கெட்டு போயிட்டேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் இப்போ நான் தண்டத்துக்கு தானே உட்காந்துருக்குறேன் சரி கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துன்னு வாடி இப்போ இந்த பல்ல கட்டுறவெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத விளையாடி போய் எழுந்து போய் குடி ஓ அப்படிங்களா சரி நீங்கள் வந்து படிக்கிற எக்ஸாம் வந்துச்சு கொஞ்சோண்டு அத்தை பண்ணுமா கொஞ்சோண்டு துணி அயன் பண்ணி கொடுமா கொஞ்சோண்டு பேக் எடுத்து கொடுமா கொஞ்சம் தண்ணி வாட்டக்குன்னு தண்ணி ஃபில் பண்ணி கொடுமா லஞ்ச் பேக் எடுத்து கொடுமா சொல்லிட்டு கேட்பல அப்போ மூஞ்சி முகரை பேத்தி எடுக்கிறனா இல்லையான்னு பாரு அதை அப்போ பார்த்துக்கலாம் தண்ணி மட்டும் கொடுன்னுவா அப்புறம் காஃபி போட்டு கொடுன்னுவா அப்புறம் சாப்பாடு போட்டு வந்து குறி கையிலன்னுவா இப்போதான் ஆரம்பிக்கிறேன் மேடம் நம்மளை பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரிஞ்சு போல இருக்கு அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாண நாள் குறிக்க சொல்லி இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணி துரத்தி விடணும் ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருக்க கூடாது வீட்டை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் தாண்டி இருக்குது உனக்கு இப்போ நீ கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போயிட்டு வீட்டுக்கு வச்சுக்க ஜாலியாக இருப்பேன் அப்புறம் இந்த ரூம் எனக்கு மட்டும்தான் இதான் அந்த பீரோவில் இருக்க மொத்த துணியும் எனக்கு தான் இந்த வீட்டில் இருக்க எல்லா ஜுவல்ஸும் எனக்கு தான் சாப்பிட்ற பொருள் அப்பா வேணாது கொடுக்குறது எல்லாமே எனக்கு தான் இந்த வீட்டில் தனி காட்டு ராஜாவா நான் வாழ்வேன் ஓ அப்படிங்களா மேடம் ஆமாம் அப்புறம் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை ஆடு நல்லா ஆடு அம்மா காலையில் 5 மணிக்கு எழுந்து வாசல் பிறக்கி கோலம் வெயி போய் பால் பாக்கெட்டு போய் வாங்கின்னு வா அப்புறம் வந்து வீட்டை பெருக்கு சாமான தொலைக்கு துணியை காய வைய அப்படின்னு எல்லா வேலையும் உன்னதான் விடுவாங்க நான் கல்யாணம் பண்ணி போயிட்டுனா வீட்டில் இருக்க மொத்த வேலையை நீ தான் செய்யப்படுற ஆஹா நல்ல ஆசை தண்டியம்மா உனக்கு உங்கள் அம்மாக்கா நான் வந்து காலேஜுக்கு போகிறதுனமோ படிக்கிறதுனமோ வேலைக்கு போகிறதுனமோ காலேஜ் முடிச்சுட்டு அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன் வீட்டில் இருக்க வேலை செஞ்சு உட்காந்துப்பாங்கன்னு நினச்சி நிற்கியா நீ தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற உன்னை வீட்டில் இருக்க வேலைலாம் செய்ய சொல்கிறாங்க நான் படித்து முடித்த உடனே வேலைக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அது வெளியூர்ல எங்கன்னா வேலை கிடைச்சிச்சுன்னா அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவேன் எடையே படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆக போறியா ஆமா வேற எங்கே இருக்க சொல்றியா என்ன உன்ன மாதிரியே இடி அம்மா அப்பாவும் பாவம் இல்லாடி அவங்க தனியா விட்டுட்டு போறியா அதுக்காக பார்த்தா அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க என்ன கொஞ்சம் தானே வயசாகுது அவங்களுக்கு அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அவங்களையே நான் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு இல்லைன்னா வெளியூர்லயாவது போயிட்டு நல்லா சம்பாதிச்சு இந்த வீடு வாசலை கட்ட தேவையில்லையா இந்த சின்ன வீட்லயே இருக்க சொல்றியா நம்மள அதுக்கு நம்ம ஊர்ல இருந்தே வேலை செய்யலாம் மாதிரி எதுக்கு நீ வெளியூருக்குலாம் போறேன்ற நீங்களாம் சம்பளம் கம்மியாக தான் தருவாங்க வெளியூருக்கு போனால் தான் நிறைய சம்பளம் தருவாங்க ஆமாம் நீலாம் அடங்கவே மாட்டேன் போய் பார்த்தா தான் தெரியும் திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் என்ன உனக்கு வந்து எல்லாத்தையும் வேற கையில் வேற எடுத்து கொடுக்கணும் ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் நீ வந்து தனியாக எப்படி இருக்க போகிறேன்னு நான் பார்க்குறேன் அதெல்லாம் ஜாலியாக இருப்பேன்டி எனக்கு பிடிச்சதை ஆர்டர் போட்டு சாப்பிடுவேன் நான் ஓஹோ டெய்லியும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவீங்க அப்போ சம்பாதிக்க காசு மொத்தத்தையும் ஹோட்டல்லேயே வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்புறம் எங்கள் வந்து வீடு வாசல் கட்டுவீங்க ஹோட்டல்லேயே செலவாயிடுமோ ஆமாம் தனியாக அப்புறம் ரூம் எடுத்து தங்கன்னா ரூமுக்கு வாடகை கொடுக்கணும் அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வேற காசு கொடுக்கணும் நீ சம்பாதிச்சது மொத்தமா சுவாகா ஐயோ இதை நான் யோசிக்கவே இல்லையே பேசாம படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊர்லயே வேலையை பாரு ஆமா நீ அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இங்க ஏதாவது அம்மா சாப்பாடு போய் கட்டி தருவாங்க சாப்பிட்டோமா இங்க வீட்டுல வந்து தூங்கணுமான்னு இருக்கலாம் வேற எங்கன்னா போனோம்னா ரூமுக்கு வாடகை கொடுக்கணும் சாப்பாடு செலவு பண்ணணும் சம்பள காசு மொத்தம் செலவழிச்சு நம்ம தலையில துண்டு போட்டு வீட்டு வந்து சேரணும் இதை பத்தி தான் யோசிக்காமே போயிட்டேன் உங்களுக்கு என்னன்னா இந்த வீட்டுல இருந்து பறந்து ஓடினோம் எங்கேயாவது அதானே இல்லடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா போற ஐடியா தானே இருந்தேன் இதை பத்திலாம் யோசிக்க வேண்டிய மற்றது பத்திலாம் நான் கூட வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேலை கிடைச்சுன்னா நானும் வேலையில போய் சேர்ந்துருவேன் வேலைக்கு போறியா ஏய் உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களே இப்ப எங்க நீ வேலைக்கு போயிட்டு போறா கல்யாணம் பண்ணி போய் என் மாமியார் வீட்டுல போய் செட்டில் வர வழியா போறாங்க போய் சாமான் துறக்கிறதுவா துணி துவைக்கிறதுக்குமே உனக்கு வேலை கரெக்டா இருக்கும் டைம்
எங்க இந்த வேலைக்கு கூப்பிட்றா? இனி நிச்சயதாம்பலத்துக்கும் கல்யாணத்துக்குமே நிறைய நாள் கேப் இருக்குது. எப்படி இருந்தாலும் 6 மாதம் டைம் இருக்கும். புரியுதா? அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அம்மா கொடுப்பேன். அம்மா வந்து பாவம்ல, கல்யாணத்துக்குள்ள செலவுக்குள்ள காசு வேணும்ல. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வேலைக்கு போவேன். அதையும் நான் சம்பாரிச்சு அம்மாட்ட தான் கொடுப்பேன். புரியுதா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போற, சம்பாதிச்சு அம்மா கொடுக்குற. கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்பாதிச்சு எப்படி அம்மா கொடுப்ப? அப்படியே ஒத்துப்பாங்களா உன் புருஷனும் உன் மாமனார் மாமியாரும்? ஒத்துக்க வைப்பேன். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அம்மா அப்பாவும் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்காம கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு மாமனார் மாமியார் வீட்லேயே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சி நிற்க நீ சொல்றத நடைமுறைக்கு சாத்தியமடி? எல்லாம் சாத்தியப்படும் மனசு வச்சா. இதனால குடும்பத்துல பிரச்சனை வராம இருந்தா சரி. அதெல்லாம் ஒன்றும் வராது. இவ பேசுற பேச்ச பார்த்தா கல்யாணம் ஆகி செம்ம சண்டை நடக்கும் கல்யாணம் பிறகு. அப்படி சம்பாதி காசுலாம் அவங்க தான் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? நான் இங்கேயே தான் இருந்திருப்பேன். கல்யாணமே தேவை கிடையாது எனக்கு. இந்த ஏன் நீ அந்த மாதிரி லூசு தனமால முடிவு எடுக்காதடி. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதானே நான் இங்கே நிம்மதியா இருக்க முடியும். இங்கே வீட்லயே உட்காந்து இருக்கலான்னு பாக்குறேன் நீ. எனக்கு சரிப்பட்டா பார்ப்பேன். நான் ஏற்கனவே அருண் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். வேலைக்கு போனால் காசுலாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் கொடுப்பேன், உங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே சரின்னு தான் சொல்லின்னு இருக்கான். அப்புறம் பேச்சை மாற்றிட்டான்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே சரி தானே சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போய் அங்கே சம்பாதிச்சு கொடுக்குற வழியை பாரு. அம்மாவுக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிறேன். உன்னை எல்லாம் நம்பவே முடியாது. நீ தான் இப்பயே சொல்லின்னு இருக்கிய வெளியூரில் போய் செட்டில் ஆக போகிற சொல்லிட்டு. நீ வெளியூரில் செட்டில் ஆகிட்டுனா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? பாவம்ல. ஏண்டி சும்மா சொன்னி வெளியூருக்குலாம் ஒன்றும் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் அம்மா அப்பாவையும். நீ ஒழுங்கு மரியாதையை ஒழுங்காக கல்யாணம் பண்ணின்னு போகிற வழியை பாரு. ஆமாம், எப்போ இன்டர்வியூ, எப்போ உன்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க? 2 நாள் கழிச்சு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போன பிறகு தான் தெரியும் எப்போ இருந்து வேலைக்கு போகணுன்னு. ஏற்கனவே அப்படிதான் இன்டர்வியூக்கு போற சொல்லிட்டு போனேன். வேலைக்கு ஒரு நாள் போயிட்டு திரும்ப வந்து வீட்லயே உட்காந்துங்கன்னா அந்த மாதிரியா? அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் நல்ல கம்பெனி தான், நல்லா விசாரிச்சிட்டேன். புரியுதா? வேலைக்கு கன்ஃபார்மாக போகிறது உறுதி. சரி, உன் இஷ்டம். ஆவரேஜா படிக்கிற நம்மளும் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். இவன் நல்லா சூப்பரா படிப்பால, இவன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாளா? போட்டோம். எடி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து குடி. இவ இம்சம் பெரிய இம்சமா. போ சிலுத்துக்காத போ. கல்யாணம் பண்ணி துரத்தி விடணும்ல. எடையே கொஞ்சம் ஃபேன் போடுறீ அப்படியே. பாரு, அவ்வளவுதான் உனக்கு. சரி கோச்சிக்காத, ஃபேன் மட்டும் போட்டுட்டு போ. உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்குவா.